நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இதற்காக போராடிய தலைவர்கள் திரு ராஜசேகர் ஐயா இருக்கிறாங்க, ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக, ரேக்லா சங்கம், கோவை ரேக்லா சங்கம் சார்பாக திரு ராஜேஷ் திருச்சியிலிருந்து அவர் இவங்க எல்லாருமே தொடர்ந்து பல வருட காலமாக விடாமல் போராடி, இது ஒரு சட்ட போராட்டமாக ஒரு கோர்ட்டுக்கு போய் போராடி இன்னைக்கு மீட் எடுத்திருக்கிறோம். அதற்கு நமக்கு முதல்ல நம்ம நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா OP பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதற்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த நம்மளுடைய இளம் சிங்கங்கள், அவங்க பல நாட்களாக சாப்பாடு தண்ணி இல்லாம தெருவில் உட்கார்ந்து இருந்தாங்களே, அவங்களுக்கு நாம மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது தமிழக வரலாற்றிலேயே, தமிழர்களுடைய வரலாற்றிலேயே உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாளுங்க. இது ஒரு சாதாரண போராட்டம் அல்ல. இந்த தடைக்கு பின்னால் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. தமிழன் ஒவ்வொரு இடத்திலும் நாம் அடிக்கப்பட்டு கொண்டிருந்தோம், ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தோம். இலங்கை தமிழர் பிரச்சனையாகட்டும், மீனவர்கள் பிரச்சனையாகட்டும், மீத்தேன் ஆகட்டும், ONGC ஆகட்டும், எல்லா விஷயங்களிலும் தமிழன் ஒடுக்கப்பட்டான். உலகங்களும் அடி வாங்கி கொண்டிருந்தோம். முதல் முறையாக ஒரு மாபெரும் புரட்சியாக நம் மாணவர்கள் எழுந்திருக்கிறார்கள். இது இதோட நிற்பதல்ல, இனி உலகத்தை ஆளும் சக்தியாக மீண்டும் தமிழ் தேசம் உருவாகும் அப்படிங்கிறது, தமிழ் சமுதாயம் உருவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே எனக்கு கிடையாதுங்க. சோ ஜல்லிக்கட்டையும் தாண்டி இதற்கு நிறைய ரிப்பர்கஷன்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, நிறைய பலன்கள் இதுல இருக்கும் நாங்க நம்புறோம். இது அரசியல்வாதிகள் குறிப்பாக திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நாடாக, ஒரு நல்லாட்சி நடக்கும் நாடாக இது விளங்க வேண்டும், மாற வேண்டும் என்பதில் மாணவர்களும் இளைய சமுதாயமும் குறியாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த போராட்டம் என்பதை அரசியல்வாதிகளும் அரசாங்கங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.